ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் இந்த பழம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது காயும் பழமுமா அந்த மரத்தில் பாருங்கள் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குது. இது நல்ல புளிப்பு. ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் காய் இருக்கும். இது நல்ல புளிப்பும் இனிப்பும் கலந்தது. இந்த மரத்தில் நிறைய காய்ச்சி உதிர்ந்து கீழே நிறைய போயிடுச்சு. அதனால் அதுலேருந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தேன். இதை பாருங்கள், உப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் உப்பு, மிளகாத்தூள், நல்ல மிளகுத்தூள் போட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சிதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிடச்சிதுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே ஊறுகாய் கூட போடலாம். புளிப்பு அதிகமாக இருக்கிறனால ஊறுகாய் கூட போடலாம். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஊறுகாய் போட்டு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.